ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பாலஸ் இன்ஜினியரிங். அதாவது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அட்வைசருங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள வந்து பெண்டிங் மிஷினை கட்டுக்கு சர்வீஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெண்டிங் மிஷின் சர்வீஸ் வந்துருக்கு உள்ள. அதை நம்ம எப்படிலாம் சர்வீஸ் பண்ணுறாங்க, என்ன பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக வந்து கியர் பாக்ஸ் முன்னாடியே வந்துச்சு. இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கியர் பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சுங்க. இந்த பேரிங் பாருங்கள், மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக ரஸ்ட் ஆகி போச்சு உள்ளுக்குள்ளே. ஸோ இதெல்லாம் பார்த்து ரீப்ளேஸ் பண்ணுறோம் நம்ம புதுசு எல்லாமும். அதே போல் இது இதான் புள்ளி ஷாஃப்ட்டுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா பேரிங்கும் ஃபுல்லாக ரஸ்ட் ஆகி லாக் ஆகி நிற்குது. பிளாக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இப்போ ரொட்டேட் ஆகிறது இல்லை. ஸோ இதனால் வந்து மோட்ரு ஓவர் வோல்டேஜ் இருக்கிறது, அதிக இஷ்யூ வரும், சவுண்டு வர்றதுங்க, கம்ப்ளைண்ட் வர்றது. ஸோ இதெல்லாம் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரிங்லாம் ரீப்ளேஸ் பண்ணியாச்சுங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ரஸ்ட்டு வர்றது, இந்த மாதிரி க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா எதனால் வருதுன்னா, ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஒன்ஸ் நம்ம கீர் பாக்ஸ் கழட்டி ஃபுல்லாக ரீஒர்க் பண்ணி முடிச்சோன்னா மிஷின் வந்து புது மிஷின் மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த கம்ப்ளைண்ட் எதனால் வருதோ, மேலே இந்த ராடு வளைக்கும் போது இல்லை ப்ளோர் வச்சு மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. நம்ம சைட்டும் சொல்லி கொடுப்போம். ஸோ நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா டஸ்ட்டு உள்ளே போகாதுங்க. இந்த டஸ்ட்டு உள்ளே போகிறது கம்ப்ளைண்ட் வர்றது. அதே போல் தண்ணி இதுமாரி இஷ்யூ வர கம்ப்ளைண்ட் வரும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணால் போதுங்க. பார்த்தீங்கன்னா அந்த கீர் பாக்ஸில் மாட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ அதை எப்படி அசம்பிள் பண்ண பார்க்கலாம். அதே போல் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா சைட் சர்வீஸ் இருக்குங்க, உள்ளேயும் சர்வீஸ் பார்க்குறாங்க. 2 பக்கம் பண்ணிக்கலாங்க. அதேமாதிரி இந்த மிஷின் பெண்டு மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாதத்துக்கு ஒரு 30 மிஷின் 40 மிஷினு, சில மற்ற மிஷினை ஆட் பண்ணும்போது 100 பக்கம் மிஷின் இப்போ சர்வீஸ் பார்க்குறாங்க. கோயம்புத்தூரே நம்மள்ட்ட ஒரு டீம் கொஞ்சம் அதிகங்க. நம்ம 10 பேர் 15 பேர் வேலை பார்க்குறாங்க. நம்ம எங்கேயும் பண்ணுறோம், சென்னையில் பிரான்ச்சுக்கு சென்னையிலையும் பண்ணுறாங்க, ஆந்திராவிலையும் பண்ணுறாங்க. ஆல் ஓவர் 2 சர்வீஸ் எங்கெல்லாம் பண்ணி கொடுப்போம். நம்மகிட்ட பார்த்தா பெஸ்ட்டான சர்வீஸ் டீமுங்க. நம்மகிட்ட பசங்க எல்லாமே பெஸ்ட்டான சர்வீஸ் டீமுங்க. எல்லாம் படித்த பசங்க. இப்போ சைட்டுக்கு வந்து எப்படி ஓட்டணும், எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. அதே போல் சர்வீஸ் அடுத்தையும் வராத மாதிரி எப்படி பண்ணணும் அதையும் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே போதும். இப்போ சர்வீஸ் வராமல் இருக்கும் உங்களுக்கும். லாங் மெயின்டெனன்ஸுங்க, ஒரு லாங் டேர்ம் நல்ல கண்டிஷன் இருக்கும் மிஷினு. அதே போல் சர்வீஸும் நல்லா குட்டாக இருக்கும். சைட்லேயே வந்து சொல்லி கொடுத்துருவாங்க என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அது எப்படி வளைக்கணும், இல்லை எப்படி பெண்ட் பண்ணுறது, கட் பண்ணுறது, மிக்சிங்காக இல்லை என்ன வரட்டும் A to Z எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க சைட்லேயே வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சர்வீஸ் சாஃப்ட்வேர் கம்ப்ளீட் முடிஞ்சிங்க. வாங்க செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெண்டிங் மிஷின் ஒர்க் முடிஞ்சிங்க. காலையில் எடுத்தோம், ஈவினிங் முடிஞ்சிருச்சு. சின்ன 2-3 கம்ப்ளைண்ட், கியர் பாக்ஸ் போங்குது, பேரிங் இப்போ ரீப்ளேஸ் பண்ணலாம் பார்த்தாச்சுங்க. கிரீஸ் ஆட் பண்ணுறது எல்லாம் முடிஞ்சிருச்சு. சர்வீஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் நம்ம பாலகிருஷ்ணா சர்வீஸ் டைமை கான்டெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு விஷயம் பற்றி பார்க்கலாம்.